இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் வாழ்க்கை மண்ணோடு மண்ணாக போயிற்றே. தோல்விகளும் அவமானங்களும் தூக்கமில்லாத இரவுகளும் என்னை முற்றிலுமாக வீழ்த்திட்டதே. இனி நான் மீண்டு வர வழியே இல்லையே என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களை மண்ணிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க போகிற ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:25. வேதாகமத்தில் இந்த 119ஆம் சங்கீதத்தை எழுதிய தேவ மனுஷன் தன் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவுக்கு துக்கத்தையும் மன அழுத்தத்தையும் சந்தித்த காலத்தில் அருளப்பட்ட தேவ வார்த்தை இது. மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் ஒரு மனிதன் எழும்பவே முடியாதபடி தரைமட்டமாக வீழ்ந்து கிடக்கும் பரிதாபகரமான நிலையை குறிக்கிறது. தான் முற்றிலும் பலவீனப்பட்டு போன அந்த சூழ்நிலையிலும் அவர் மனிதர்களின் ஆறுதலையோ அல்லது உலக உதவிகளையோ தேடி ஓடவில்லை. மாறாக தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நோக்கி பார்த்தார். தேவனுடைய வசனம் மட்டுமே தன்னை மீண்டும் உயிர்ப்பித்து புதுபலன் தந்து நிறுத்த முடியும் என்ற உன்னதமான சத்தியத்தை உணர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று கெஞ்சி தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட நம்பிக்கையையும் விடுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நோய் நொடிகள், மன அழுத்தம், தொழில் இழப்பு, குடும்ப முறிவுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று மண்ணோடு மண்ணாக முடங்கி கிடக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசுவின் வார்த்தை அதிகாரம் உள்ளதும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. மனிதர்கள் உங்களை கைவிட்டு உங்கள் கதை முடிந்தது என்று எழுதினாலும் இயேசுவின் ஒரு வார்த்தை உங்கள் சூழ்நிலையை மாற்ற போதுமானது. நீங்கள் இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளும் போது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களை மரண இருளிலிருந்தும் சோர்விலிருந்தும் தூக்கி நிறுத்தி உங்களுக்கு புதிய வாழ்வை தந்து உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கு அடையாளமாக இந்த சாட்சியை கேளுங்கள். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த எலிசபெத் அவர்கள் கடுமையான மன அழுத்தம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நோயினால் பாதிக்கப்பட்டு பல மாதங்களாக படுக்கையிலே முடங்கி கிடந்தார். மருத்துவர்கள் பல சிகிச்சை அளித்தும் பலன் கிடைக்கவில்லை. நடமாட முடியாமல், தன் அன்றாட காரியங்களை கூட செய்ய முடியாமல், என் வாழ்க்கை மண்ணோடு மண்ணாக முடிந்து விட்டதே என்று தற்கொலை எண்ணங்களோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் அந்த சகோதரி. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஒரு தேவ பிள்ளை மூலமாக இந்த சங்கீதம் 119:25 வசனம் சகோதரி எலிசபெத்துக்கு பகிரப்பட்டது. அன்றிலிருந்து சகோதரி எலிசபெத் தன் படுக்கையில் கிடந்தபடியே, ஆண்டவராகிய இயேசுவே, என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபித்தார். என்ன நடந்தது தெரியுமா? சில நாட்களிலேயே இயேசுவின் வல்லமையால் சுகமடைந்து அற்புதமாக எழுந்து நடந்தார். மன அழுத்தம் முற்றிலுமாக மறைந்தது. இயேசு அவருடைய சரீரத்தையும் வாழ்க்கையையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். இன்று சகோதரி எலிசபெத் நெல்லையில் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு சாட்சியாக ஜீவித்து வருகிறார். பிரியமானவர்களே, இன்று சகோதரி எலிசபெத்துக்கு அதிசயம் செய்த அதே இயேசு நம் வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ என் வாழ்க்கை வீழ்ந்து போய் கிடக்கிறதே, இனி நான் மீண்டு வர முடியாதே என்று சோர்வோடும் நோயோடும் மன அழுத்தத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்கள் கேட்ட சாட்சியை போல உம்முடைய பிள்ளைகளை மண்ணிலிருந்து தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய ஜீவனுள்ள வசனம் இவர்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இறங்கி இவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதாக. சகல பலவீனங்களும் தோல்விகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.